கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை கண்டித்து கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள், மாணவ மாணவிகள் என 300க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மெழுகுவர்த்தி கையில் ஏந்தி 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தினர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அருள் செல்வன் வழங்க கேட்கலாம். அருள் செல்வன், வணக்கம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தொடர்பான விரிவான விவரங்கள். வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் இன்று காலை 6 மணி முதல் வேலைநிறுத்த போராட்டமானது மருத்துவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய அரசு மருத்துவர்கள், பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் என ஒரு 300க்கும் மேற்பட்டோர் இன்று காலை இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. கல்லூரி வளாகத்தில் திரண்ட அவர்கள் பயிற்சி மருத்துவர் கொல்லப்பட்டதை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்திலேயே அவர்கள் அமைதி பேரணியை நடத்தினாங்க. பேரணியின் முடிவில் அந்த உயிரிழந்த பயிற்சி மருத்துவருக்கு அஞ்சல் செலுத்தும் விதமாக கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி சுமார் 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தினார்கள். கரூர் தமிழ்நாடு அரசு மருத்துவர் சங்க மாவட்ட தலைவர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை பணிகளை தங்களுடைய புறநோயாளிகள் பிரிவில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.